Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நான் tutorial எதுவும் போட போகிறதில்ல. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் மந்த்து எனக்கு Crosha basket நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஃபுல்லாகவே நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் ஒயர்லேயும் Crosha basket மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் ஒயர் பேஸ்கெட்டும் நான் நிறைய போட்டிருந்தேன் இல்லையா, அதோட மெஷர்மெண்ட் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது மாடல்ஸ் அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் இருக்கிற நான் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா அதோட ரேட் டீட்டெயில் நான் சொல்வேன். Crosha ஒயர் பிளாஸ்டிக் ஒயர் எது வேணுனாலும் அந்த மாடல் போட்டு எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் அதோட ரேட் டீட்டெயில் நான் சொல்வேன். உங்களுக்கு கொரியரும் நான் பண்ணிவிடுவேன். இந்த பேஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பிக் சைஸ் மார்க்கெட் பேஸ்கெட் 2 போட்டிருக்கேன். இது எல்லாமே பெரிய மாடல். நம்ம இப்போ பிளாஸ்டிக் ஒயர் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். Crosha பேஸ்கெட்டும் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் நிறைய பேன் பண்ணிட்டாங்க இல்லையா. இப்போ எந்த ஷாப்புக்கு போனாலும் நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்மளே எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். பேக்கில் நம்மளே தானே எடுத்துகிட்டு போகணும். அதனால நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போதே இது மாதிரி பெரிய பேஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஈஸியாக வாஷ் பண்ணக்கூடியது. அதனால் நம்ம எப்பயுமே அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏதாவது கரையாயிடுச்சுன்னா வாஷ் பண்ணி ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். Crosha பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரேட் அதிகமாக இருந்தாலும் பிளாஸ்டிக் ஒயரோட டபுள் மடங்கு நம்மளுக்கு இயர்ஸ் நல்லா உழைக்கும். சொல்லப்போனால் நான் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட பேஸ்கெட்லாம் இப்போ Crosha பேஸ்கெட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து ரொம்ப சேஃபாக வச்சுருந்தோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஹீட் பக்கத்தில் வைக்கக்கூடாது. நெருப்பு இதை மாதிரி இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா அது உருகக்கூடியது. அதனால் அதை மட்டும் நீங்கள் சேஃபாக பார்த்துட்டிங்கன்னா இது மோஸ்ட்லி 25 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். 25 இயர்ஸ் வரைக்கும் எப்படி வச்சுக்க முடியும்னு கேட்குறீங்க. நான் அதோட இமேஜஸும் இருக்குது. நான் அது தம்ப்நெயிலில் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். அது 25 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக லைஃப் லாங் நல்லாயிருக்கும். நம்ம நல்லா யூஸ் பண்ணோன்னா Crosha பேஸ்கெட் ரொம்ப நாள் லைஃப் வரும். பிளாஸ்டிக் ஒயர் பேஸ்கெட்டும் ரொம்ப நாள் லைஃப் வரும். ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஃபேட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி 2 பேஸ்கெட்டும் நல்லாவே உழைக்கும். நீங்கள் ஹேண்ட்மேட் போட தெரிஞ்சவங்க அதை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெளியே போகும்போது எடுத்துகிட்டு வர்றது, அந்த காலத்துலலாம் அது தானே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அது யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. மறுபடியும் ட்ரெண்டிங் மாறிட்டுருக்கு. நியூ மாடல்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கும் லைஃப் இருக்குது. எல்லோரும் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாடல்ஸ் பார்த்து நீங்களும் நிறைய போட்டு பழகுங்க. நான் எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக் ஒயர் பேஸ்கெட்டுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். Crosha பேஸ்கெட்டுக்கு நான் கூடிய சீக்கிரம் டுட்டோரியல் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அது போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், நிறைய டைம் எடுக்கும். அதனால தான் நான் அதை இன்னும் டுட்டோரியல் போடாமல் இருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் ஒர்க் போயிட்டு தான் இந்த இது எனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் தான் இதை பண்ணிகிட்ருக்கிறதால ரொம்ப கம்மியாக தான் எனக்கு டைம் கிடைக்கும். அதில் நான் இது மாதிரி ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் இருக்கும். அதனால் நான் அதில் இன்னும் டுட்டோரியல் போடலை. நான் கூடிய சீக்கிரம் நான் டுட்டோரியல் போடுறேன். இந்த மாடல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிளாஸ்டிக் ஒயரில் பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. பூஜா பேஸ்கெட், அப்புறம் லஞ்ச் பேஸ்கெட், அப்புறம் மார்க்கெட் கொண்டு போகிற மாதிரி 2.5 ரோலில் பேஸ்கெட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பூஜா பேஸ்கெட் நம்ம கோயிலுக்கு கொண்டு போகணுன்னு மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இதில் லஞ்ச் பேஸ்கெட் இருக்குது பாருங்கள். நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க இல்லையா, நீங்களே போட்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். எங்கள் அம்மா போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் சொல்லுவாங்க. உங்களுக்கும் நீங்கள் வெளியே காசு கொடுத்து வாங்காமல் உங்களுக்கு தேவையானது நீங்கள் பண்ணும்போது அதில் ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால் வீடியோலாம் பொறுமையாக பார்த்து நீங்களே போட கற்றுக்கிட்டிங்கன்னா
உங்களால் எல்லா பேஸ்கெட்டுமே ஈஸியாக போட முடியும். இந்த கூடெல்லாம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1 மந்த் எனக்கு டைம் ஆச்சு. இது நார்மலாக வீட்டில் இருக்கிறவங்க ஈஸியாக போட்டுருவாங்க. நான் ஒர்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற டைமில் என்னோடய ஓய்வு டைமில் தான் நான் இதெல்லாமே போட்டேன். அதனால் எல்லாமே எனக்கு போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. நீங்களும் இந்த மாடல்ஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கூடெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த க்ரோஷா பேஸ்கெட்டில் ஏதாவது மாடல் வேணும்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, பிக் சைஸ் மார்க்கெட் கூட, லஞ்ச் கூட அப்படின்ட்டு, அது மாதிரி எந்த மாடல் வேணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அனுப்புனீங்கன்னா அதோட ரேட் டீட்டெயில் நான் சொல்வேன். உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இது கூடிய சீக்கிரம் நான் டுட்டோரியல் போடுறேன். இப்போதைக்கு எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிறதால எனக்கு பிளாஸ்டிக் ஒயர் பேஸ்கெட்டே போடுறதுக்கு டைம் இல்லாமல் இருக்குது. நான் கண்டிப்பாக க்ரோஷா பேஸ்கெட்டு சீக்கிரமாக டுட்டோரியல் நான் போடுறேன். உங்களுக்கு இந்த பேஸ்கெட்டில் எந்த பேஸ்கெட் வேணுனாலும், பிளாஸ்டிக் ஒயர் ஆகட்டும், க்ரோஷா பேஸ்கெட் ஆகட்டும், நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு அதோட ரேட் டீட்டெயில்ஸ் சொல்வேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.